Welcome all of you to SMAV CB Math Academy videos. In this video we are going to see Chapter 1 Sets, Relations and Functions, Example 1.13. In the set Z of integers, define M relation N if M minus N is a multiple of 12. Prove that R is an equivalence relation. The set of integers இருக்குது இதில் M minus N என்பது ஒரு multiple of 12 இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷனை அது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை நம்ம வந்து காணிக்கிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ ரிஃப்ளெக்சிவும் ப்ரூவ் பண்ணணும், சிமெட்ரிக்குன்னு ப்ரூவ் பண்ணணும், ட்ரான்சிட்டிவும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மூணுத்தையும் ப்ரூவ் பண்ணால் இந்த மூணுத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ கிவன் ரிலேஷன் எப்படி இருக்குது, M minus N வந்து 12 into some constant அந்த மாதிரி இருக்குது. இப்போ இது நம்ம எப்படி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் பண்ணலாம். ரிஃப்ளெக்சிவ்னா என்னது, இது வந்து M related to N, கிவன் வந்து M related to N. இங்கே ரிஃப்ளெக்சிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும், ஒன்று தான் இருக்கணும். இப்போ எம்னா M மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா M related to M எடுத்துக்கலாம். இப்போ M related to Mன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது Nக்கு வேலை என்ன போட்டுடலாம், M minus Mன்னே போட்டுடலாம். M minus M என்னது 0. 0 12 மல்டிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது 12 மல்டிபிள் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். அப்போது ரிஃப்ளெக்சிவ்னா ஏன்னு உள்ளதை புரிஞ்சுக்கோங்க. M minus N என்பது நீங்கள் M related to Mன்னு போடுறீங்க. அப்படி போடும் பொழுது நம்ம 0 தான் வருது, இந்த 0 ஒரு 12 மல்டிபிள் தான் அப்படின்றனால நம்ம இதை ரிஃப்ளெக்சிவ் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ சிமெட்ரிக் பார்க்கலாம். சிமெட்ரிக்கோடைய கண்டிஷன் என்ன, இப்போ A related to B அப்படியே நம்ம எழுதுனா ஒரு செட் இருக்குதுன்னா அதை நம்ம உல்டாவாக எழுதணும். B related to Aன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். இம்ப்ளைஸ் B related to Aன்னு வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது வந்து சிமெட்ரிக். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா M related to N இருக்குது, இது உல்டாவாக போட்டால் என்ன வரும், N related to M வரும். இப்போ அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும், இப்போ பாருங்கள் M minus N அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா N minus Mன்னு வரும், ஏன்னா N related to M அப்படியே உல்டாவாக வரும். Mக்கு பதிலாக N வரும், Nக்கு பதிலாக M வரும். ஸோ N minus Mன்னு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா this M minus N is equal to, இதில் மைனஸை காமன் எடுத்து பாருங்கள், மைனஸை காமன் எடுத்திங்கன்னா M minus Nன்னு வரும். எப்படி, N minus M இருக்குது, மைனஸில் எடுக்கும்போது இது ப்ளஸில் இருக்குது, அப்போ மைனஸ் Nன்னு வரும். இந்த மைனஸ் மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் ஆகி தான் இந்த N வந்திருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ அடுத்தது இங்கே என்ன வரும், இங்கே ஆல்ரெடி மைனஸுக்கு அப்போ ப்ளஸ் வரும். அப்போ இது மைனஸ் அப்படியே ஓட்டுட்டு இதை நீங்கள் உல்டாவாக எழுதி பாருங்கள், M minus N. இப்படி தான் இந்த ஸ்டெப் வந்து. ஸோ இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்களேன், இது M minus N தான், இதுவும் M minus N தான். இப்போ இது M minus N எப்படி வந்திருக்கு, மைனஸ் சிம்பிளோடு வந்திருக்கு. அப்போ இது 12 மல்டிபிள் தானா, மறுபடியும் இதே 12 மல்டிபிள் தான். அப்போ இதுவும் என்னது தான் 12 மல்டிபிள் தான், பட் மீறி மைனஸோடு வரும். இப்போ 12ன்னு வந்துட்டுனா இந்த சைடு மைனஸ் 12ன்னு வரும். ஸோ அதை நல்லா புரிஞ்சுச்சுக்காங்க. அப்போ இது என்ன சொல்லலாம், சிமெட்ரிக்குன்னு சொல்லலாம். 12 மல்டிபிள் தானே அதுவும். இப்போ நீங்கள் இதோடைய வேல்யூ வந்து 12ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களா, இது வந்து M minus N 12 தான் இருக்கும். பட் என்ன பிரச்சனை, மைனஸ்ன்னு வரும், அவ்வளோதான், மைனஸ் 12ன்னு வரும். ஸோ அந்த மைனஸ் 12 மல்டிபிள் தான். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இது வந்து சிமெட்ரிக்குன்னு ஈஸியாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட்டிவ். இப்போ ட்ரான்சிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா M minus N என்பது ஒரு மல்டிபிள் ஆஃப் 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சம் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். எப்படி 12K அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சம் கான்ஸ்டன்ட் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த கான்ஸ்டன்ட் மாதிரி இது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஸோ 12Kன்னு போட்டிருக்கேன். சம் இன்டிஜர் K. இப்போ நம்மளுக்கு ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் என்னது, A related to B and B related to C இருக்குதுன்னா இந்த ஃபஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் வரும், A related to C இருக்கும். இதுதான் வந்து ட்ரான்சிட்டிவோடைய கண்டிஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் எலமெண்ட்டாக ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா Pன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ N minus Pன்னு எடுத்துகிட்டு 12 into some constant, ஸோ இன்னொரு கான்ஸ்டன்ட் Mன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ M அல்லது S எதுனா எடுத்துக்கலாம். ஸோ M அல்லது இருக்கிறதா நான் S எடுத்துக்கிட்டேன். ஸோ S நல்லா கவனிங்க, M minus N is equal to 12K எடுத்தாச்சு, அது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்தாச்சு. அண்ட் N minus Pக்கும் வேற ஒரு நம்பர் வரப்போகுது. ஸோ அது 12Sன்னு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் என்னது, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து எப்படி வரணும், இருக்கணும், ஒரு 12 மல்டிபிளாக இருக்கணும். அப்போ இதே நம்ம பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி பாருங்கள். அப்போ M minus N ப்ளஸ் N minus P which is equal to 12K ப்ளஸ் 12S. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் N ப்ளஸ் N கேன்சல் ஆகிட்டுனா என்ன வரும், M minus P வந்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்துட்டா
இப்போ இது பார்த்தீங்கன்னா 12 காமன் ஆடுங்க. ஸோ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல m-p வந்துட்டு அது வந்து ட்ரான்சிட்டிவ்க்கான கண்டிஷன். ஓகே, இந்த சைடு ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் வந்திருக்குன்னா இது 12 மல்டிபிளா இருந்தால் மட்டும்தான் இது நம்ம ட்ரான்சிட்டிவ் சொல்ல முடியும். ஸோ அது கண்டிப்பாக 12 மல்டிபிளாக தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12 மல்டிபிள் தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12க்கு பார்த்தீங்களா, அந்த 12 உள்ளே கொண்டு போனால் 12 டைம்ஸ் தான் வரும். ஸோ இந்த k + s, இப்போ கேக்கு 1 எடுத்துக்கிட்டேன், எஸ்ஸுக்கு இதை ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன் 2 எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். அப்போது இது கேக்கு பதிலாக 1 இருக்கும், இந்த எஸ்க்கு பதிலாக 2 இருக்கும். ஸோ அது காமன் எடுத்திங்கன்னா 12 காமன் எடுத்திங்கன்னா 1 + 2 3. ஸோ 3 × சம் 12 தான். அப்போ 12 கூட மல்டிபிளில் எது இருந்தாலுமே ஒரு கான்ஸ்டன்ட், எந்த கான்ஸ்டன்ட் இருந்தாலுமே உங்களுக்கு அது தான், அந்த 12 மல்டிபிள் தான். இதை டவுட்னா நீங்கள் 12 டிவைட் பண்ணி பாருங்கள், அந்த 12 கேன்சல் ஆகும். அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் 12 மல்டிபிள் தான்ட்டு. ஸோ அப்போ இது 12 மல்டிபிள் தெரிஞ்சுட்டு அப்போ இது வந்து ஒரு ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடுது. அப்போது ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு, சிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு, ட்ரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இஸ் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அவங்க கொடுத்துருந்த ரிலேஷன் என்னது, அது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படி சொல்லிட்டு அழகாக அந்த சம்மை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.